அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகளுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் இந்த காணொலி கொஞ்சம் தாமதமே பதிவிட்டிருக்கிறேன், காரணம் சில பல வேலைகள் இருந்ததுனால. ஆனால் இந்த 3 ஜோக்கர் பீஸுகளுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க, பெஸ்ட்டு கெஸ்ட்டு. அதுவும் குறிப்பாக எங்கள் அண்ணன் மைனர் இருக்கார் தெரியுமா, ரெகுலர் கஸ்டமர். நம்மக்கிட்ட வாங்குதுன்னே அவருக்கு வாயை திறந்துக்கிட்டு இருப்பார். நம்ம சொல்கிறது வார்த்தைகளுக்கு சொல்கிறேங்க, வாயை பொழந்துக்கிட்டு இருப்பார். அப்படி வாயை பொழந்துருக்கக்கூடிய நம்ம மைனர்களுக்கு தூக்கி வைக்க போகிறோம். இப்போ வைங்க அவன் வாயில் பழத்தை அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதாவது நாம் தமிழர் கட்சி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6% வாக்கு வாங்குதுங்க. அப்போ நிறைய பேருக்கு ஐயோ அம்மா நெஞ்சில் அடித்து சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. இது எங்களோட நம்பிக்கை தான், நாங்க நம்புற தலைவரை அப்படி அவமானப்படுத்துறாங்க. இல்ல இது என்னன்னா எந்த அளவுக்கு போகும் தெரியல. இப்ப நக்சலைட் எல்லாம் எப்படி ஒடுக்குனாங்கன்னா 80s எம்ஜிஆர் சுட்டு கொண்டுதான் ஒடுக்குனாங்க. இப்போ 30 லட்சம் உள்ள ஒரு கட்சியில எத்தனை பேர் சுட்டுக் கொள்ள முடியுங்கிறது அடுத்த கேள்வி. இல்ல 4 பேர் சுட்டுக் கொள்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் இது கிடையாது. நம்ம என்ன இங்க என்ன ஈழம் மாதிரி சகோதரத்தை பண்ண சொல்றீங்க? அதோடு நிப்பாட்டாம திரு சீமானவர்கள் என்ன பண்றாங்கன்னா 2024 அந்த 6% எல்லா கட்சியும் குறைஞ்சிருச்சுங்க. வாக்கு சதவீதத்தில் திமுக குறைஞ்சிருச்சு, அதிமுக குறைஞ்சிருச்சு, பிஜேபி குறைஞ்சிருச்சு, டிடிஜி குறைஞ்சிருச்சு, பாமக குறைஞ்சிருச்சு. எல்லா கட்சிக்குமே வாக்கு சதவீதம் 2021 2024 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகக்கு இது நிலைமை வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒத்த கட்சி மட்டும் இந்தியாவிலேயே, சரி தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலே சொல்லலாம், சில கட்சிகள் கூடி இருக்கனால நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்கிடுமே, தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சிக்கு தான் தேர்தல் 2016, 2019, 2021, 2024 4 தேர்தல்களையும் தொடர்ச்சியாக இப்படி அந்த ஒரு மேப் உடங்கு மறைப்பட உடைங்களா இப்படி போகும், நோக்கி போகும்லா. வாழ்க்கையில் அந்த கட்சி இப்படி போய் இப்படி வந்ததே கிடையாது, இப்படி போய்க்கினே இருக்கு. அது ஒரே கட்சி, ஒன்லி ஒன் நாம் தமிழர் கட்சி தான். அதற்கு காரணம் அண்ணன் சீமானவர்களுடைய உழைப்பு, நாம் தமிழ் கட்சியில் கூடிய கொள்கை தத்துவங்களை இளைஞர்கள் நேசிக்கிறாங்க, குறிப்பாக பொதுமக்கள் நேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சில தற்கூரி முண்டம், இந்த தற்கூரி முண்டங்கள் 2 முண்டங்கள் வச்சுக்கணும். இந்த 2 முண்டங்கள் உட்கார்ந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, கக்கப்பொக்கன்ட்டு. இந்த கக்கப்பொக்க என்ன பேசுதுங்கிறது நீங்களே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்னொரு பாலிடிக்ஸா இப்படி யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி நாம் தமிழர் வீக்கா கிடக்கு, பாதி பேரு இப்ப ஓட்டு போட வரமாட்டான், இந்த கட்சி மேல பாதி பேரு கிளம்பி வெளியில போயிட்டான். அதுக்கு அடுத்து சந்திக்க போற தேர்தல் நம்மளுக்கு வாக்கு சதவீதம் குறையும்னு அண்ணனுக்கு தெரியும். எங்க சின்னத்தை வாங்கி அதே சின்னத்துல நின்று நம்ம வாக்கு கம்மியா வாங்கினோம்னா நம்மள டப்புன்னு அடிப்பாங்க. சின்னத்தை விட்டுட்டு சின்னம் எங்களுக்கு கொடுக்காததால் நாங்கள் இப்படி ஆயிட்டோம், அவர்களா நாங்க ஏமாற்றப்பட்டோமா நாங்க அப்படின்னு இப்ப பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். என்னவோ தெரியல, நம்ம டெய்லி பேசுற கண்டென்ட்ல அந்த 3 பட சீன் உட்கார்ந்துகிட்டே இருக்கு. அந்த நாயை எட்டி உதைச்சிட்டு தெரிஞ்சுதான் தெரியா அந்த மாதிரி தெரிஞ்சுதான் கேக்குறீங்களானே அப்படின்ற மாதிரியே டீல் பண்றாரு. அதனால இது உண்மையிலேயே அண்ணனின் திட்டமிடப்பட்ட சதியா? அண்ணன் சின்னத்தை தொலைச்சிட்டாரு, அதுக்காக தான் அண்ணன் சின்னத்தை தொலைச்சிட்டாரு அப்படி இப்படின்னு இந்த 2 தற்கொலை முன்னங்களும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மானங்கிட்ட என்ன கேட்க வரோம்னா, வாக்கு சதவீதம் கூடிடுச்சுடா. ஆனால் மானங்கிட்டவங்களே வாக்கு சதவீதம் கூடிடுச்சு, வாய்க்கு வந்தது மாணிக்க பேசக்கூடாது. இப்போ இவங்க கிட்ட நம்ம என்ன பேச்சு பேசுங்களேன், இவங்களுக்கு ரோசமே வராது ப்ரோ. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 தற்கொலை முண்டங்களுக்கு ரோசமே வராது. ஏன் கேளுங்க, அவன் எதில் இருக்கிறான், அவன் எந்த கொள்கையில் இருக்கான்? காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தவர், காமராஜரை கடுமையாக எதிர்த்தவர், குறிப்பாக காமராஜர் முதலமைச்சர் ஆகவே கூட எதிர்த்தவர் யார்? இதெல்லாம் செய்த ஒரே ஒருத்தர், மகத்தான ஒருத்தர், மதிப்பிற்குரிய ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி வச்சுக்கோங்க, மதிப்பிற்குரிய கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஈவே ராமசாமி அவர்கள், இந்த ஈவே ராமசாமி அவர்கள் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு மனிதர் இந்தியாவிலேயே பல கட்சிகள் தாவிய ஒரே ஒருத்தர் ஈவே ராமசாமி. அதுலேயும் அவர் தான் முன்னோடி, எல்லாத்தையும் முன்னோடிங்க. இதுலேயும் அவர் தான் முன்னோடி. பல கட்சிகள் தவிர்த்து அவர் தாவாத கட்சி கிடையாது. காமராஜர் வளர்ந்த பிறகு காமராஜர் பின்னாடி போய் நின்றுவார், அண்ணா வளர்ந்த பிறகு அண்ணா பின்னாடி போய் நின்றுவார். இப்படி ஒரு மகத்தான தலைவர், இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏற்றிக்கிட்டு அரசு தளத்தில் பயணித்தா இந்த மாதிரி தற்கொலை முன்னங்களாக தான் இருப்பாங்க. இதுங்களாம் பிழைப்புவாதிகள். சில பேர்லாம் சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி திருமணம் பண்ணுவாங்க தெரியுங்களா, பெரிய பெரியவங்களா அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்களா, சில பேர் பண்ணியிருக்காங்களா.
அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பார்க்குறவங்க இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? யோசிச்சு பாருங்கள். நடப்பரசை பற்றி எதாவது தெரியுமா? சொத்தை சேர்க்கணும், நம்ம சொத்தை பாதுகாக்கணும், நமக்கு ஏற்ற திருமணம் பண்ணுறதுக்கு யார் நமக்கு பெரிய வீட்டு பொண்ணு எங்கே கிடைக்கி, இந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய தற்கொலை முண்டங்கள் இவங்களை பற்றி கண்டுக்கிட வேண்டாம். செவுட்டு மேக் 2 அடி அடிச்சுட்டு இன்னொரு ஸ்பெஷல் பீஸு. இந்த ஸ்பெஷல் பீஸு பார்த்துக்கிட்டு இது வந்து இன்ட்ரோல் டைம்னு வச்சுக்கோங்களேன். பீக்கில் போய்க்கிட்டு வீடியோ பீக்கில் இன்ட்ரோல் டைமில் வருது. ஆனால் என்ன, இந்த ஜீவன் இப்போ இங்கே இல்லை, போயிட்டு நீங்கள் மேலே நினச்சிடாதீங்க. நம்ம கூட இல்லை, சிறைக்கு சென்றுச்சு. இது ஒரு ஜென்மம். ஸோ என்டிகேவோட வாக்கு சதவீதம் மேபி இந்த சிம்பிள்ஸோட இஷ்யூ அப்பார்ட் ஃப்ரம் தட் உயரும் நினைக்கிறீங்களா, குறையும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? 100% குறையும். அவங்க வாக்கு சதவீதம் குறையும். அந்த நாம் தமிழரோட முக்கியமான தூண்களாக கருதப்படுபவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். ஸோ அந்த இது ஜென்மம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? டெஃபினெட்லி வந்து நாம் தமிழ் கட்சி வராது. நாம் தமிழ் கட்சியில் முக்கிய தூண்கள் வந்து கட்சியில் இல்லை. எந்த முக்கிய தூண்? யார் முக்கிய தூண்? சவுக்கு சங்கரா நாம் தமிழ் முக்கிய தூணா? என்னங்கடா டே, அது புலனாய்வு புலித்தலைவர் வந்து இது கூட பரவாயில்லைங்க. அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அதிமுக வந்து 20% டெஃபினட்டாக அடிச்சிடும். சொல்ல என் நம்பரை சொல்கிறேன். ஏடிஎம்கே கூட்டணி 20+. எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க சில பேர் 20+னா 22 வரைக்கும் வச்சுருக்காங்க. 20+ பார்க்கலாம். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதான் பார்த்தாங்க இது ஜெயிலுக்கே இப்படி சிறை பறவே மாட்டார். டிங் 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 செந்தில் பாலாஜி கூட கம்பெனி கொடுத்துட்ருக்காரு, சிறை பறவை. என்ன இதை பார்க்குறது அவர் இல்லைன்னா என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க? அது இல்லை மீன்ஸ் இங்கே இல்லை, நம்ம கூட இல்லை, சிறைக்குள்ளே போய்ட்டு சிறைப்பறவையாக சிறைக்குள்ளே இருக்குது. அதான் அதுக்கான மீன். தப்பாக நினச்சிக்கூடாது. யாருமே இல்லைன்னு உடனே நிறைய பேர் என்ன போயிட்டாரா அப்படின்னு உங்களுக்கு தோணும்லா? இருக்கார், சிறைக்குள்ளே இருக்கார். இவங்க எல்லாரையும் தாண்டிய ஸ்பெஷல் பீஸுங்க. நம்ம எல்லாருக்கும் பிடித்த பீஸ்னே சொல்லலாம். இந்த பிடிச்ச பீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துட்டு வாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, நான் ரொம்ப நேரடியாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சு. நீ இந்த தடவை வாங்கின ஓட்டை விட அடுத்த எலெக்ஷனில் ஒரே ஒரு ஒத்த ஓட்டு நீ அதிகமாக வாங்கி காமிச்சிரு. சார் ஓப்பன் சேலஞ்ச். இங்கே பாருங்க, ஓப்பன் சேலஞ்ச். என்னப்பா எல்லாம் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் வாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் வந்துருந்தோம்ப்பா, எல்லோரும் அங்கே ரெடியாக தான் இருக்கோம். போன 31 லட்சம் ஓட்டு, இப்போ 5 லட்சம் கூடி இருக்குது. இப்போ இந்த 5 லட்சம் கூடுனது நீங்கள் எப்படி வாங்குவீங்க? நாங்கள் கொடுக்குறத கையிலையா வாயிலையா? ஏப்பா இந்த காசே வாங்காமல் வாயில் வேலை பார்ப்பேனே, அது நீ தானே? ஆமாம், நான் தான். அப்புறம் அது ஆனால் ஒன்றுங்க, எங்கள் மைனரை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியுங்க. அவனை மாதிரி ஒரு முட்டி போட்டு வேலை பார்க்க வேலைன்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல் உப்பில் கூட செய்வாப்பில் கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து ரொம்ப உழைப்பாளி, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். காலத்துக்கு வந்துட்டு நினச்சிக்கோங்களேன், பிரித்து மேஞ்சிடுவார். சும்மா தொழில் சுத்தமாக இருக்கும். பர்ஃபெக்ட். நீங்கள் பார்த்தாலே தெரியுதுல்ல, அவருக்கு முட்டியில் அடி இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கோங்க. முட்டியில் 2 முட்டியும் அடி வாங்கி வேலை பார்த்துருக்கா. நம்ம எவ்வளோ கடுமையான உழைப்பாளி, உழைத்து வீட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மகத்தான எங்கள் அண்ணன் மைனர் அவர்கள். இந்த அளவுக்கு தொழில் சுத்தக்காரன். இன்னும் சொன்னால் எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காமல் ஷிஃப்ட் கணக்கெலாம் போட்டு வேலை பார்ப்பாருங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு கணக்கு கிடையாது. அவர் என்ன நினச்சிங்க, ஒரு வாயும் கை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. நீங்கள் வந்து 10 வரல இருக்குது சமாளிப்பார் எங்கள் அண்ணன் வந்து. மைனர் நான் எனக்கு தெரியும் உன் வேலையை பற்றி. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமாக யூடியூப் ஃபீல்டில் இருக்க முடியுமாங்க ஒருத்தர்? இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஒரு உழைப்பு நம்ம பாராட்டணும், வந்து அவரை குறைச்சி இட போடலை. ரொம்ப தன்னுடைய உழைப்பால் தவழ்ந்து முட்டி போட்டு படுத்து உருண்டு குப்பரை சைட்லண்டு பல கட்ட வேலைகள் பார்த்து கையாலையும் உழைத்து காலாலையும் உழைக்கணும்லாங்க. சும்மாவா? வாயாலை உழைத்து பேசுகிறாரில் யூடியூப்பில், அதை தான் சொல்கிறேன். வாயாலை உழைத்து நாக்காலையும் உழைத்து பல கட்டத்தில் வேலை பார்த்தானே. ஆனால் என்னத்தை துப்புங்களேன், தொடச்சி போட்டு திரும்ப மறந்து நிற்பார். நான் ஆஞ்சி சம்பத்து சொன்னார்ல, துப்புனா தொடச்சி விடுனார்ல. நீங்கள் எதை வச்சு துப்புனாலும் சரி தான், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை வச்சு துப்புனாலுமே தொடச்சி போட்டு அடுத்த ஸ்பாட்டில் வந்து நிற்பார். மானங்கட்டிங்க நீங்களே வந்து ஏன் தெரியுங்களா? நான் சொன்ன தெரியுங்களா, சில குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் பொறுப்பு ஏற்றிக்கிட்டாங்கன்னா
இந்த மாதிரி சில ஜென்மங்கள் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் அரசியல் கற்றுக்கோங்கடா. இது என்ன பெரியாருடைய அரசியலா, இல்லை ஈவ ராமசாமியோட அரசியலா, இல்லை அண்ணாத்திரோட அரசியலா, இல்லை மைனாரிட்டி திமுக இருந்துச்சுல அந்த மைனாரிட்டி திமுக அரசியலா, 2 சீட்டுக்கு திருமாவளவன் போன்றவங்க மாதிரி இருந்துக்கிட்டு கடைசி 25 ஆண்டுகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாமல் இருக்கக்கூடிய அரசியலா? கிடையாது. இது தனித்துவமான அரசியல், தத்துவ அரசியல்ரா. அரைமண்டல்களா பேசுறதுக்கு முன்னுக்குட்டி யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்து பேசணும். நம்ம நம்மகிட்ட வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, எப்படி வேணால் சுழட்டி பேசிக்கலாம், சுழட்டி வேலை பார்த்துக்கலாம் நினச்சிடாதீங்க. எல்லோரும் ஒன்று போல கொடுத்துட மாட்டாங்க வேலைகளை. சில பேர் கரடு முரடாக நின்றுவாங்க. புரியுதா? வாயிற்க சமாளிச்சுக்க நினச்சிக்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒன்றான்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூடியூப்பில் பேசும்போது நிதானமாக நிதானமாக பேசிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு நமக்கான வாக்கு கிடச்சிருக்கு. பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த தற்கூரி முண்டங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சில்லறைங்களை அப்பக்கப்போ தட்டி மண்டையில் கொட்டி உட்கார வச்சிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு டம்மி பீஸுங்க இந்த 3மே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.